பெருவெள்ளம் சூழ்ந்த அன்று பெருவெள்ளம் சூழ்ந்த அன்று எனக்கு நீ பரிசளித்த பொருட்கள் எல்லாம் என்னவாகுமோ என்றுதான் பயந்தேன். அகப்பட்ட அனைத்தையும் கையில் ஏந்தியபடி வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறுகையில் எரவானத்தில் இருந்து தொப்பென்று விழுந்தது எப்போதோ நீ கொடுத்த ஆட்டின் கீச்சை. அதன் பிறகே உணர்ந்தேன் உள்ளேயும் ஒரு வெள்ளம் புகுந்து விட்டதை. இந்த கவிதை எனக்கு புரிஞ்சுது சார். ஆனா நீங்க இந்த கவிதை மூலமா உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களா இல்லைன்னா மன அழுத்த ஒருத்தங்க கஷ்டப்படுறத வெளிப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு கவிதை எழுதுன மொத்தமுமே வேஸ்டா போயிடுச்சுமா. எதுக்கு நான் எழுதுனேனோ, அதாவது ஊர் ஊருக்க வெள்ளம் வருது. அந்த காதலி கையில ஒரு எப்பயோ ஒரு ஆர்டின் கீச்சன் கொடுத்துரு. ஆர்டின் கீச்சன் எது கொடுப்பாங்கன்னு தெரியல. அது புரிஞ்சாதான் இந்த கவிதையே புரியும். அது கையில இருக்கு. அது ஏதோ தெரியாம வச்சிருக்கான். எல்லாரும் வெள்ளம் வந்தோடனே எல்லாரும் கிளம்பி ஓடும் பொழுது டக்குன்னு அந்த கீச்சன் விழுது. அவ்வளவு பொருள் எல்லாரும் உயிர் தப்பிச்சா போதும் எடுத்துட்டு போகும் பொழுது அந்த கையில இருந்து அந்த ஆர்டின் கீச்சன் எடுத்துட்டு போறான். அப்பதான் தெரியுது இவனுக்கு உள்ளேயே ஒரு வெள்ளம் பூந்துருச்சு அப்படின்னு. வெள்ளங்கிறது வெளியில இருந்தது, இப்ப உள்ள பூந்துருச்சு. இவ்வளவு விளக்க உரை சொன்னதுக்கு காரணம் அந்த மாதிரி வெளியில இருக்கிற வெள்ளம் உள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொன்னது அது எவ்வளவு வேல்யூபிள் ஆனதுங்கிறது தான் என்னுடைய முதல் பாட்டுல இருக்கும். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம்ல ₹1 காசு இருக்கு இல்லையா, அதுல சொல்ல கடவுள் கேட்டால் கூட காணிக்க இட மாட்டேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அதோட இன்னொரு இன்டர்பிரேஷன் தான் இந்த கவிதை.